எஸ்ஐபின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. 2023 மட்டும் கிட்டத்தட்ட 6.5 கோடி எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் ஓபன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாசமும் இந்த எஸ்ஐபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 13,000 கோடின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த எஸ்ஐபி மேல கான்பிடன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி பத்தி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால இப்ப எல்லாருமே எஸ்ஐபின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல நாம எஸ்ஐபினா என்னன்றதுல இருந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட் என்ன, அண்ட் உங்களுக்கான சரியான எஸ்ஐபி ஃபண்டை எப்படி நீங்களே செலக்ட் பண்றது, அண்ட் காமனா இருக்கிற எஸ்ஐபி பத்தின டவுட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம 27K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டதுக்காக நம்ம ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு பேரு கமெண்ட்-a-thon. அதாவது அதிகமா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ற முதல் 2 நபர்களுக்கு அமேசான் கிஃப்ட் வாச்சர்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இந்த கான்டெஸ்ட் பத்தின முழு டீடைல்ஸ் தி பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புக் சம்மரி வீடியோல இன்ட்ரோ பார்ட்லயே தெளிவா கொடுத்திருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். சரி, முதல்ல இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எஸ்ஐபினா என்ன அப்படின்றத பாத்துருவோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எஸ்ஐபி அப்படின்றது ஒரு ஸ்டாக்கோட பேரு இல்ல ஒரு ஷேரோட பேரு அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் கிடையாது. மாசம் மாசம் ஒரு தொகையை நீங்க கண்டினியூஸா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி. அப்பனா உங்களுக்கு இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதை பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தை ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்ற அந்த வீடியோவும் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க நான் சிம்பிளா ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்கள மாதிரியே நிறைய பேர் ஒரு கம்பெனிக்கு கீழே உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடுவாங்க. அந்த கம்பெனில ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் உங்க பணத்தெல்லாம் எடுத்து டிஃப்ரெண்டான ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாரு. இதுல நீங்க மாசம் மாசம் பணம் போடுறீங்க இல்லையா, அதை தான் எஸ்ஐபின்னு சொல்றோம். இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏன் எல்லாருமே பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, இதுல மாசம் மாசம் கண்டினியூஸா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா. சோ ஒரு டைம்ல மார்க்கெட் ஹையா இருக்கும்போது நீங்க வாங்கியிருந்தாலும் இன்னொரு டைம்ல மார்க்கெட் லோவா இருக்கும்போது நீங்க வாங்குவீங்க. அதனால அது ஓவராலா ஆவரேஜ் ஆகி உங்களுடைய ஸ்டாக்ஸோட பிரைஸ் ஒரு கண்ட்ரோல்லே இருக்கும். அதனால தான் லம்சமா ஒரு அமௌண்ட்டை போடுறதை விட எஸ்ஐபில போடுறது பெட்டர்னு இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அந்த மொத்த தொகையையும் ஒரே டைம்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டுறீங்க. ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ண டைம்ல மார்க்கெட் பிரைஸ் ரொம்ப ஹையா இருந்திருந்ததுன்னா அடுத்த நாளே மார்க்கெட் பிரைஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அது லாஸ்ட்ல இருக்கும். உடனே பணத்தை தொலைச்சிட்டோமோ அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இந்த இதே 1 லட்சத்தை நீங்க எஸ்ஐபி பிளான்ல போட்டீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த 1 லட்ச ரூபாவை ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம மாசம் மாசம் 10,000 ரூபாய் போடுறீங்க. இந்த மாதிரி நீங்க 10 தடவை, அதாவது 10 மாசத்துக்கு போடுறீங்க. இப்போ ஜனவரியில ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 200 யூனிட்டுகளை வாங்குவீங்க. இப்போ பிப்ரவரியில நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுன்ல இருக்கு. அதனால அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 40 ரூபாயா இருக்கு. அப்போ அதே அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்க 250 யூனிட்டுகளை வாங்க முடியும். இப்போ மார்ச் மாசத்துல மார்க்கெட் மறுபடி மேல போயிடுது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 60 ரூபாயா ஆயிடுது. இப்போ உங்களால அந்த 10,000 ரூபாய்க்கு 166 யூனிட்டுகளை மட்டும்தான் வாங்க முடியும். ஆனா நீங்க இந்த லாஸ்ட் 3 மாசம் ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொத்தமா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 616 யூனிட்டுகளை வாங்கியிருப்பீங்க. ஒரு யூனிட்டோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 48 ரூபாய் 70 பைசா. பாத்தீங்களா, மார்க்கெட் என்னதான் பிளக்சுவேட் ஆகும்போது நீங்க வாங்கியிருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது யூனிட்டோட பிரைஸ் ஆனது ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட பவர். இப்போ இந்த எஸ்ஐபி பிளானோட முக்கியமான ஆஸ்பெக்ட பார்க்க போறோம். அதுதான் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தியும் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு ஒரு வரியில சொல்லணும்னா, நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் ரிட்டர்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் இல்லையா, அடுத்த வருஷத்துல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த வீடியோஸை பாத்துருங்க. இந்த எஸ்ஐபி பிளான்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா உங்க பணம் க்ரோ ஆகிறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு டைம் நீங்க கொடுக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா எவ்வளவு ஏர்லியா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு உங்களுடைய 30வது வயசுல நீங்க மாசம் மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பிளான்ல போட ஆரம்பிக்கிறீங்க. அது வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க. இப்ப இதையே நீங்க 20 வருஷமா பண்றீங்க. அப்போ உங்களுடைய 50வது
வயசுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய். ஆனா அது காம்பவுண்டிங் பவர்னால 1.5 கோடி ரூபாயா மாறி இருக்கும். ஆனா இதே ஒருத்தர் ஒரு 10 வருஷம் லேட்டா, அதாவது அவருடைய 40வது வயசுல இதை ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அவருடைய 50வது வயசுல கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அது இந்த 10 வருஷத்துல 28 லட்சமா மாறி இருக்கும். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எஸ்ஐபி பிளான்ல நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் பவர்னால க்ரோ ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு டைம் நம்ம கொடுக்கணும். சரி, இப்ப உங்களுக்கான சரியான மியூச்சுவல் ஃபண்டை நீங்க எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 4 விஷயங்கள். முதல் விஷயம் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ். நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல லாங் டேர்ம்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசம் மாசம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட் அதிகமா இருக்கணும், ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போடணும். ரெண்டாவது விஷயம் ரிஸ்க் டாலரன்ஸ். உங்களால எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களால பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் தர ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா டெப்ட் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஈக்விட்டி ஃபண்ட்னா என்ன, டெப்ட் ஃபண்ட்னா என்ன, இது எல்லாமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின அந்த வீடியோலவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மூணாவது விஷயம் ட்ராக் ரெக்கார்ட். எந்த ஃபண்ட்ஸ்லாம் கடைசி 5ல இருந்து 10 வருஷம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததோ அந்த ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது இன்னமும் கூட சேஃப்னு சொல்லலாம். நாலாவதா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல சில சார்ஜஸ் போடுறாங்க இல்லையா, அதை தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அங்கெல்லாம் உங்க பணம் ஃபீஸ்ல இருந்து தப்பிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போகுது. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த எஸ்ஐபி பத்தின காமனா இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னன்றத பார்ப்போம். என்னால எஸ்ஐபியை சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். உங்களால மாசம் 500 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு மாசமோ 2 மாசமோ என்னால இந்த எஸ்ஐபி பேமெண்ட்டை கட்ட முடியலன்னா என்ன ஆகும்? அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஒரு மாசமோ 2 மாசமோ ஸ்கிப் ஆறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாது. உங்க எஸ்ஐபி ஆனது அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் அடுத்த மாசத்துல இருந்து கூட நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். ஆனா லாங் டேர்ம் கெயின்ஸ்க்கு இதை ஸ்கிப் பண்ணாம இருக்கிறது நல்லது. மூணாவது கொஸ்டின், என்னோட எஸ்ஐபி அமௌண்ட்டை நான் உடனே வெளியே எடுக்கணும்னு நினைச்சா என்னால் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். நிறைய எஸ்ஐபிஸ் இப்ப ஃபிளெக்சிபிளா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான டாக்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நாலாவது கொஸ்டின், என்னால இந்த எஸ்ஐபியை பாஸ் பண்ணி வைக்க முடியுமா? ஒருவேளை உங்களுக்கு நிறைய நிதி நெருக்கடி இருந்தது அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐபி பிளானை சில மாதங்கள் நீங்க பாஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. அஞ்சாவது கொஸ்டின், என்னால இந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்கம் அதிகமாயிடுச்சு, உங்களால நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, கடைசியா இந்த எஸ்ஐபின்றது சேஃப் தானா? ஓவராலா சேஃப் தான். ஆனா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ரிஸ்க் இதுலயும் இருக்குன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓவராலா இந்த வீடியோல உங்களுக்கு எஸ்ஐபி பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாவே வேற எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நான் வீடியோ பண்ணி போடுறேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.